அன்புமிக்க தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது சிலந்தியும் ஈயும் என்ற நூல். இந்த நூல் 125 காலங்களுக்கு முற்பட்டது. இந்த நூலை எழுதிய வில்ஹெல்ம் லீப்னிட்ஸ் என்ற ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சியின் ஸ்தாபன உறுப்பினரில் ஒருவர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் லீப்னிட்ஸ் ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சிக்கு தலைமை தாங்கினார். காரல் மார்க்ஸ், எங்கெல்ஸ் இவர்களது நண்பராய் சக தோழராய் இருந்தார். சிலந்தியும் ஈயும் என்ற இந்த நூல் ஐரோப்பிய நாடுகளில் அது வெளிவந்த காலத்தில் வெகுவாய் வரவேற்கப்பட்ட பிரசுரமாக திகழ்ந்தது. பாட்டாளிகளிடையே அரசியல் உணர்வை உயர்த்துவதற்கு அரும் சேவை புரிந்தது. சுரண்டும் சிலந்திக்கும் சுரண்டப்படும் ஈக்கும் இடையிலான பகை முரண்பாடுகளை லீப்னிட்ஸ் தெளிவான எளிய நடையில் புலப்படுத்துகிறார். ஒடுக்குமுறை தலைகளை முறியடிக்க வேண்டுமாயின் தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு ஒரு சேர பாடுபடுவது ஒன்றே வழி என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். தொழிலாளி வர்க்கத்தோடு லீப்னிட்ஸ் பேசிய உரையே இந்த நூலாகும். வெறும் 10 பக்கங்களே கொண்டதாயின் பல ஆண்டுகளை கடந்து இன்றும் தொழிலாளி வர்க்கத்தின் ஆயுதமாய் திகழ்கிறது. ஈக்களை தன் வலைப்பின்னலில் விளை வைத்து பின் அவற்றை கொலைவெறியோடு உண்டு புசிக்கும் கொளுத்த சிலந்தியை முன்வைத்து பாட்டாளிகளுக்கு நீங்கள்தான் அந்த ஈக்கள், உங்கள் ஆண்டைகளும் முதலாளிகளும் தரகு முதலாளிகளும் தான் அந்த சிலந்திகள் என்று புரிய வைக்கிறார். சிலந்திகள் பின்னும் சிக்கலான வலைக்குள் மாட்டிக்கொண்டு விதியை நோவதற்கு மாறாக எண்ணிக்கையில் அதிகமான ஈக்களெல்லாம் ஒன்றாக முடிவெடுத்தால் தங்களின் சிறகசைப்பில் எத்தனை சிக்கலான வலைப்பின்னல்களையும் அறுத்தெறிந்து விடுதலை பெற முடியும் என்பதை ஆவேசத்துடன் விளக்கும் நூலே இந்த சிலந்தி ஈயும். இன்றைய நவீன கார்ப்பரேட் மயச் சூழலில் தொழிலாளர்கள் 70 மணி நேரம் பணிபுரிய வேண்டும், 90 மணி நேரம் பணிபுரிய வேண்டும், ஞாயிற்றுக்கிழமையும் பணிபுரிய வேண்டும் என்று கார்ப்பரேட் முதலாளிகள் பிதற்றிக்கொண்டு திரிகின்ற இந்த சூழலில் இந்த நூல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. தொழிலாளர்கள் தங்களை தற்காத்து கொள்ள அனைவரும் இந்த நூலினை படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும் என்பது மிகுந்த ஆசை. அன்புக்குரிய தோழர்களே, இனி வாருங்கள் சிலந்தியும் ஈயும் என்ற நூலுக்குள் செல்வோம். சிலந்தியும் ஈயும், நீங்கள் எல்லோரும் அதை நன்கு அறிவீர்கள். அந்த பூச்சி சால் போன்ற வயிறுடையது, முடிகள் மண்டிய பிசுபிசுப்பான உடல் கொண்டது. பகலின் ஒளியிலிருந்து தூர விலகி இருண்ட இடங்களில் பதுங்கி இருக்கிறது. கொலைகார வலையை பின்னி வைக்கிறது. கவனக்குறைவான அல்லது சிந்தனையில்லாத பரிதாபத்துக்குரிய ஈ இந்த வலையிலே அகப்பட்டு கொலையுண்டு போகிறது. அருவருப்பான அந்த கொடூர பூச்சி கண்ணாடி போன்ற உருண்டை கண்களுடையது. தன்னிடம் அகப்பட்டு கொள்ளும் ஈயை கெட்டியாக பற்றி கொண்டு அழுத்தி நெரிப்பதற்கு வசதியாய் கோணமாய் மடங்கி குச்சி போல் அமைந்த நீண்ட முன் கரங்களை கொண்டது. அந்த கொலைகார பூச்சிதான் சிலந்தி. அதோ அந்த மூலையில் இரை எப்பொழுது தன் பிடியில் வந்து சிக்குமென்று ஆடாமல் அசையாமல் உணர்ச்சியற்று காத்திருக்கிறது. அல்லது மெல்லிய ஈயை சிக்க வைத்து தப்ப முடியாதபடி கட்டுண்டு போகச் செய்யும் தனது கொலைகார இலைகளை பேய்த்தனமாக நெய்து கொண்டிருக்கிறது. வெறுக்கத்தக்க கொடும் பிறவியான அது அளவிலா முயற்சி எடுத்து வேலை செய்கிறது. தன்னிடம் வந்து சிக்கும் இரை தப்புவதற்கு சிறிதும் வழியின்றி கடைசி இலை வரை யாவற்றையும் செவ்வனே அமைத்து தனது வலையை குற்றம் குறையற்றதாய் நெய்கிறது. முதலில் ஓர் இலையை பின்னி அமைக்கிறது, பிறகு 2வது, 3வது, இப்படி மேலும் மேலும் அமைத்து செல்கிறது. சிக்கும் இரை சாகுமுன் எவ்வளவுதான் துடித்தாலும் வலை பீந்து போகாமல் அதிரவும் கூட இல்லாமல் கெட்டியாய் இருக்கும் பொருட்டு இலைகளை குறுக்கில் இழுத்து சுற்றுகிறது.
மறுமுறையும் இழுத்து கெட்டியாய் சுற்றுகிறது. முடிவில் வலை தயாராகிவிடுகிறது. கண்ணி வைக்கப்பட்டு விட்டது. இனி தப்ப வழி ஏதுமில்லை. சிலந்தி இப்பொழுது அதன் உறைவிடத்தில் பதுங்கிக் கொள்கிறது. சூதறியாத ஈ பசியால் உந்தப்பட்டு உணவு தேடிக்கொண்டு எப்பொழுது வருமென்று சிலந்தி காத்திருக்கிறது. ஈ வந்து சேர சிலந்தி அதிக நேரம் காத்திருக்க நேர்வதில்லை. பாவம், அப்படியும் இப்படியுமாய் பார்த்தவாறு ஈ ஓடி வந்து விரிய பறந்திருக்கும் இலைகளை அடைந்து துணுக்குற்று நடுங்குகிறது. சிக்குண்டு துடிக்கிறது. பெரும் முயற்சி செய்கிறது. அவ்வளவுதான். இனி ஒன்றும் செய்வதற்கில்லை. ஈ அகப்பட்டு கொண்டு விட்டதை கண்டதும் சிலந்தி தனது பதுங்கிடத்தை விட்டு மெல்ல முன்னே வருகிறது. பசி வெறி கொண்ட தன் கண்களுடன் குச்சி கரங்களை அசைத்து கொண்டு தனது இரையை நோக்கி முன்னேறுகிறது. அது அவசரப்பட தேவையில்லை. தன் வலையில் அகப்பட்டு கொள்ளும் அபாக்கியசாலி தப்ப முடியாது என்பது அந்த பயங்கர பைசாசத்துக்கு தெரியும். அது மேலும் மேலும் நெருங்கி செல்கிறது. துருத்தி கொண்டிருக்கும் மங்கலான கண்களால் தனது இரையை ஏறிட்டு பார்த்து எடை போடுகிறது. அதை தவிக்கச் செய்து திணறடிக்கிறது. ஈ தன்னை நெருங்கி வரும் பயங்கர அபாயத்தை கண்டு நடுநடுங்குகிறது. பிசுபிசுப்பான அந்த இலையிலிருந்து பீய்த்து கொள்ள முயலுகிறது. தப்பிப்பதற்கு அரும்பாடுபடுகிறது. இந்த மூர்க்கமான இறுதி முயற்சிகளில் அது தனது பணத்தை இழந்து விடுகிறது. ஆனால் அதன் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அதன் பிரயத்தனங்கள் வீணாகின்றன. வலையில் அது மேலும் மேலும் கடுமையாக சிக்கிக்கொள்கிறது. இதற்கிடையில் சிலந்தி அதை மேலும் மேலும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. சிலந்தி கூட்டின் வலைப்பின்னல்கள் மெல்லியனவாய் இருப்பினும் தப்ப வழியின்றி ஈயை இறுக பற்றி கொண்டு விட்டன. இவற்றிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக ஈ மேற்கொள்ளும் முயற்சி ஒவ்வொன்றும் மேலும் அதிகமான இலைகளில் அதை மாட்ட வைத்து மேலும் அதிகமான வலைப்பின்னல்களில் சிக்க செய்கிறது. முடிவில் எதிர்க்கும் ஆற்றல் அனைத்தும் இழந்து ஓய்ந்து மூர்ச்சித்து விடும் ஈ அதன் பகைவலின் வெற்றியாளனின் அந்த பயங்கர சிலந்தியின் காலடியில் கிடக்கிறது. பிறகு அந்த படு பயங்கர பிராணி முடிகள் மண்டிய தனது கொடும் கரங்களை நீட்டி ஈயை பிடித்து தனது கொலைகார அரைவனப்பிலே கெட்டியாய் அழுத்துகிறது. அடுத்து அது பலமிழந்து போய் நடுங்கும் ஈயின் உடலை கடிக்கிறது. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் என்று தனது வெறிக்கும் பசிக்கும் ஏற்ப அத்தனை தரம் விழுந்து பிடுங்குகிறது. அதன் இரத்த வெறி தற்போதைக்கு அடங்கியதும் பாதி உயிர் போன நிலையில் அந்த ஈயை விட்டு விலகுகிறது. பிறகு திரும்பி வந்து மீண்டும் உறிஞ்சுகிறது. இப்படி திரும்பி திரும்பி வந்து ஈயின் உடம்பிலுள்ள இரத்தம் அனைத்தையும் சத்து அனைத்தையும் உறிஞ்சி இழுத்து விழுங்குகிறது. பாவம் அந்த ஈ. எளிதில் அது உயிரை இழப்பதில்லை. குத்துயிரும் கொலையுயிருமாய் நெடுநேரம் திணறுகிறது. இரத்த வெறி கொண்ட அந்த பைசாசம் தனது இரையிடம் இம்மியளவு உயிர் துடிப்பு எஞ்சியிருக்கும் வரை அதை விடுவதில்லை. ஈயின் உயிரை உள்ளுக்கு இழுக்கிறது. அதன் பலத்தை உறிஞ்சி இழுக்கிறது. இரத்தத்தை குடிக்கிறது. ஈயிடமிருந்து பருக எதுவுமே இல்லாமல் போன பிறகுதான் அதை விடுகிறது. முற்றும் உறிஞ்சப்பட்டு சாகடிக்கப்பட்ட ஈ மெல் இறகையை விட லேசாகிய பின் வலையிலிருந்து தள்ளிவிடப்படுகிறது. சிறிதளவு காற்று வீசியதுமே காற்றோடு காற்றாய் அடித்து செல்லப்படுகிறது. யாவும் முடிவுற்று விட்டன. வயிற்றை நிரப்பிக்கொண்டு திருப்தியோடு சிலந்தி மட்டும் தனது உறைவிடத்துக்கு திரும்புகிறது. தன்னையும் தனது உலகையும் நினைத்து மன நிறைவு கொள்கிறது. தரமானவர்கள் உலகில் இனியும் நல்லபடியாகவே காலம் கழிக்க முடிகிறதென அகமகிழ்ந்து கொள்கிறது. நகரத்தையும் கிராமத்தையும் சேர்ந்த பாட்டாளி வர்க்கத்தினர்களே, உறிஞ்சி இழுக்கப்பட்டு கொல்லப்படும் இந்த ஈ, விழுங்கப்படும் இந்த ஈ நீங்களேதான். ஏனையோர் வாழ்வது உங்களுடைய இரத்தத்தை குடித்துத்தான். ஒடுக்கப்பட்ட மக்களே, அறிவுத்துறையினரே, ஆலை தொழிலாளர்களே, உங்கள் உரிமைகளுக்காக எதிர்த்து நிற்க துணியாதவரான அஞ்சு நடுங்கும் இளம் மகளிர்களே, பலமற்றோராய் இருந்து மிதிபடும் பெண்டீர்களே, யுத்த வேந்தர்களுக்கு பலியாகும் அப்பாவிகளே, சுருங்க கூறின் ஏழைகளும் சுரண்டப்படுவோருமானாரே, உங்களுடைய இரத்த நாளங்களிலிருந்து உறிஞ்ச ஏதும் இல்லாமல் போனதும் உதறி எறியப்படுவோரே,
எல்லா செல்வங்களின் உற்பத்தியாளர்களே, தேசத்தின் இதயமும் மூளையும் ஜீவ சக்தியுமானோரே, அடிபணிந்து ஓசையின்றி எங்கோ மூலையில் அவலமான முறையில் மடியும் உரிமையின்றி வேறு உரிமை ஏதும் இல்லாதவர்களே, உங்களுடைய இரத்தத்தை, வியர்வையை, உழைப்பை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய உயிரை கொடுத்து உங்கள் எஜமானர்களாகவும் ஒடுக்குமுறையாளர்களாகவும் இருப்போரை அருவருக்கத்தக்க சிலந்திகளை பெரியவர்களாக்குகிறீர்கள், வலியவராக்குகிறீர்கள். எஜமானன், பணமூட்டை, சுரண்டலாளன், ஊக வாணிபன், முதலாளி, ஆசை காட்டி மோசம் செய்கிறவன், சமயச்சபை மேலவர்கள், எல்லா வகையான புல்லுருவிகள், நம்மை வருத்தும் கொடுங்கோலன், படுமோசமான ஒடுக்குமுறை சட்டங்களை ஏற்றுகிறவன், நம்மை அடிமைப்படுத்தும் மூர்க்கன் ஆகிய இவர்கள்தான் சிலந்தி. மக்கள் செலவில் உண்டு வாழும் ஒவ்வொருவனும் நம்மை காலால் மிதித்து துவைக்கும் நமது துன்பத் துயரங்களையும் பயனற்று போகும் நமது முயற்சிகளையும் எள்ளி நகையாடுவோம் ஒவ்வொருவனும் தான் இந்த சிலந்தி. ஏழை தொழிலாளிதான் ஈ. வேலை வாங்கும் எஜமானன் பிறப்பிக்க விரும்பும் கொடிய சட்டங்களுக்கெல்லாம் இந்த ஏழை தொழிலாளி அடங்கி நடக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் வாழ வழியற்ற நிலையிலுள்ள அபாக்கியவானான இந்த தொழிலாளி தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஜீவனோபாயம் தேடிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பெரிய ஆலை முதலாளிதான் சிலந்தி. தனது தொழிலாளர்கள் ஒவ்வொருடமிருந்தும் நாள் ஒன்றுக்கு 6 to 8 மார்க் வீதம் சம்பாதிக்கும் இந்த முதலாளி அதேபோது 12 to 14 மணி நேர வேலைக்கு இந்த தொழிலாளர்களுக்கு மனம் துணிந்து இல்லை, அருள் கூர்ந்து 2 to 3 மார்க் வரையிலான அரை பட்டினி கூலி தருகிறான். சுரங்கத்தின் நச்சுக்காற்றில் தன் உயிரை பலி கொடுக்கிறானே, தான் அனுபவிக்கப் போகாத செல்வங்களை தரைக்கு அடியிலிருந்து வெட்டி எடுக்கிறானே, அந்த சுரங்க தொழிலாளிதான் ஈ. திருவாளர் பங்கு முதலாளிதான் சிலந்தி. இந்த ஆளின் பங்குகள் மதிப்பில் இரட்டிப்பாகவும் மும்மடங்காகவும் உயர்ந்து செல்கின்றன. ஆயினும் இவர் திருப்தி அடைவதே இல்லை. மேலும் மேலும் உயர்ந்த லாப விகிதங்கள் வேண்டுமென்கின்றார். தொழிலாளர்களுடைய உழைப்பின் பயன்களை அவர்களிடமிருந்து சூறையாடி கொண்டு விடுகிறார். தொழிலாளர்கள் சொற்ப அளவு கூலியுயர்வு கேட்க துணிவார்களாயின் இராணுவத்தை அழைத்து கலகக்காரர்களுக்கு துப்பாக்கி குண்டுகளின் சுவையை தெரியப்படுத்துகிறார். சின்னஞ்சிறு வயதில் அறியா பருவத்தில் ஆலையிலும் பட்டறையிலும் பிறகு வீட்டிலும் மாடாய் வேலை செய்து குடும்ப செலவுக்கு வரவை இணையாக்க உதவ வேண்டியிருக்கும் சிறு பிள்ளைதான் ஈ. போதாமையால் தம் குழந்தைகளை காவு கொடுக்கும்படி பலவந்தம் செய்யப்படும் ஏழை பெற்றோர்கள் அல்ல சிலந்தி. இயற்கை உணர்ச்சிகளின் இந்த வக்கரிப்புகளை தனது சொந்த குடும்பம் இப்படி நாசமாவதை மாறாத மூர்க்க விதியாக்கும் இன்றைய அடாத நிலைமைகளை தான் சிலந்தி. மக்களுடைய மகளாய் பிறந்த மதிப்புக்குரிய மங்கை நேர்மையாய் வாழ வழி தேடுகிறாள். ஆனால் ஆலை முதலாளி அல்லது டைரக்டரின் காமவெறிக்கு பணியாவிடில் வேலை பெற முடியாதவளாய் திண்டாடுகிறாள். அவளை கெடுக்கும் அந்த ஆள் பிற்பாடு பல சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளும் பிறக்கப் போகும் நிலையில் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஈவிரக்கமின்றி மெத்தனமாய் அவளை நடுத்தெருவில் விடவே நிற்கதியாகிறாள். அவள்தான் ஈ. தழுக்கு இளைஞன் உயர் குடும்பத்தில் பிறந்த வீணன் கூத்தடித்து திரிந்து அறியா பெண்களை சீரழித்து சாக்கடையில் தள்ளுகிறானே, இப்படி தன்னால் சீரழிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கைக்கு ஏற்க தன் மதிப்பும் உயர்வதாய் கருதுகிறானே, அவன்தான் சிலந்தி. நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைக்கும் உழவர்களே, செல்வந்தர்களான நிலப்பரப்புகளுக்காக நிலத்தை உழுது விதைத்தும் நீங்கள் அறுத்தெடுத்து கொள்ளப் போகாத பயிரை விதைத்தும் நீங்கள் சுவைக்கப் போகாத கனிகளை வளர்த்தும் வரும் நீங்கள்தான் ஈ. தான் சொகுசாய் சுகபோக ஆடம்பர வாழ்க்கை நடத்துவதற்காக தனது ஏழை சாகுபடியாளர்களையும் பண்ணை அடிமைகளையும் கூலி ஆட்களையும் கணப்பொழுதும் ஓய்வின்றி வேலை வாங்கும் அந்த நிலப்பரப்புதான் ஆண்டுக்கு ஆண்டு வாரத்தை உயர்த்தியும் நேர்மையான உழைப்புக்குரிய கூலியை குறைத்து செல்லும் அந்த நிலப்பரப்புதான் சிலந்தி. ஏழையும் எளியோருமான நாம் எல்லோரும் தான் ஈ. நீண்ட நெடுங்காலமாய் வழிபாட்டு மேடையின் படிகளில் நின்று நடுங்கியும் சமய குருமார்களது சாபச் சொற்பொழிவுகளுக்கு தலைவணங்கியும்
சமய சபையின் கீர்த்திக்காகவும் உல்லாச விளையாட்டுக்காகவும் போராடியும் ஒருவரை ஒருவர் அடிமை செய்து வந்திருக்கும் நாம் தான் அவர்களுடைய சமய போதனையின் நலிவுறச் செய்யும் செல்வாக்குக்கு உட்பட்டு ஆன்மீக முடவர்களாகிவிட்டோமாதலால் நமது முதுகு ஒடிய வளைத்து மண்டியிட்டும் வந்துள்ள நாம் தான் நமது ஒடுக்குமுறையாளர்களை அவர்களது அநீதியின் பலன்களை அனுபவிக்கும்படி விட்டு வந்துள்ள நாம் தான் கருப்பு அங்கி அணிந்து நயவஞ்சகமும் பேராசையும் நிறைந்த பார்வை கொண்டுள்ள அந்த குருமார்தான் இழி நிலையிலே இருந்தும் தனது போதனையின் மூலம் தனது பக்த கோடிகளின் எளிய உள்ளங்களை மயக்கங்கொள்ளச் செய்து பணிந்து ஒடுங்கும் அடிமை புத்தியை வளர்த்தும் இதன் மூலம் மக்களது ஆன்மாவை மாசுபடுத்தியும் போலந்தின் விவகாரத்தில் நடைபெற்றது போல தேசங்களையே பால்பட வைத்து செல்லும் அந்த குருமார்தான் சிலந்தி. சுருங்க கூறினால் ஒடுக்கப்பட்டோரும் அடிமைப்பட்டோரும் சுரண்டப்படுவோரும் தான் கேடுகட்ட ஊக வணிகக்காரர் என்றோ சற்ற முறையற்ற கொடுங்கோளர் என்றோ எப்படி வேண்டுமாயினும் அழைக்கப்படத்தக்கவராயுள்ள அவரேதான் சிலந்தி. சிலந்தி முன்னொரு காலத்தில் அரண்கள் செய்யப்பட்ட பெரிய கோட்டைகளிலும் நிலப்புறவுத்துவ பண்ணைகளிலும் தனது வலையை பின்னி வந்தது. இன்று அது பெரிய தொழில் மையங்களில் இக்காலத்து புண்ணியவான்களது செல்வ மனைகளில் தன்னை இழுத்து கொள்ள முயல்கிறது. பெரும்பாலும் ஆலை நகரங்களில்தான் அதை அதிகமாய் காண்கிறோம். ஆயினும் கிராமப்புறங்களிலும் சிறு ஊர்களிலும் அது வலை பின்னிக்கொண்டுதான் இருக்கிறது. எங்கே சுரண்டல் தாண்டவமாடுகிறதோ, எங்கே தொழிலாளியும் சொத்தில்லாத பாட்டாளியும் சிறு கை வினைஞரும் நாட்கூலியாரும் கடன் சுமை தாங்காமல் வருந்தும் சிறு விவசாயியும் ஊக வாணிபர்களது வரமுறையற்ற லாப வெறிக்கு ஈவிரக்கமின்றி உட்படுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அது இருக்க காணலாம். அது எங்கே இருப்பினும் நகரமாயினும் கிராமமாயினும் அங்கே பேதைகளான ஈக்கள் பகைவரது வலைகளில் சிக்கிக்கொண்டு தப்ப முடியாமல் தவிப்பதை காணலாம். துடிதுடித்து பலமிழந்து ஓய்ந்து உலர்ந்து மடிவதை காணலாம். பலமில்லாத மெல்லிய ஈக்கும் இரத்த வெறி கொண்ட கொடூர சிலந்திக்கும் இடையே எத்தனையோ 100 ஆண்டுகளாய் நடைபெறும் இந்த போரில் புரியப்பட்டுள்ள சொல்லவனாத படுபயங்கரங்களுக்கு அளவே இல்லை. இந்த கதை கொடுமையிலும் கொடுமையானது. அதை திரும்பவும் சொல்ல வேண்டியதில்லை. நடந்தது நடந்துவிட்டது. கடந்த காலம் போகட்டும். நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி பேசுவோம். சிலந்திக்கும் ஈக்கும் இடையே நடைபெறும் இன்றைய போராட்டத்தை நெருங்கி சென்று உற்று நோக்குவோம். நிலைமையை உள்ளது உள்ளபடி நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும். ஈக்களாகிய நாம் நமது பகைவர்கள் நமக்காக மீண்டும் எப்படிப்பட்ட கண்ணிகளை வைத்து அமைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் கண்டு கொண்டாக வேண்டும். யாவற்றுக்கும் மேலாய் நாம் ஒன்றுபட்டாக வேண்டும். நாம் தனித்து நிற்கும் வரை நம்மை கட்டி இருத்தி வைக்கும் வலைப்பின்னல்களை பீத்தெறிய பலமற்றவராகவே இருப்போம். நமக்கு விலங்குகளிடும் சங்கிலிகளை உடைத்தெறிவோம். நமது பகைவர்களை அவரது பதுங்கு இடங்களிலிருந்து விரட்டி அடிப்போம். எங்கும் அறிவின் பிரகாச ஒளியை பரப்புவோம். பேய்த்தனமான இந்த சிலந்தி இனி எந்நாளும் இருண்ட மூளையிலிருந்து தனது கொலைகார கைங்கரியத்தை செய்ய வழியில்லாதபடி செய்வோம். ஈக்களே, நீங்கள் விரும்பினால், மெய்யாகவே விரும்பினால், யாராலும் உங்களை வெல்ல முடியாதபடி அப்படி நீங்கள் பெரும் பலம் படைத்தோராகிவிட முடியும். மெய்தான், இன்றும் சிலந்திகள் பலமுடையதாகவே இருக்கின்றன. ஆனால் எண்ணிக்கையில் அவை மிக மிக சொற்பம். ஈக்களான நீங்கள் சின்னஞ்சிறியவர்களாய் இருப்பினும் செல்வாக்கு இல்லாதிருப்பினும் எண்ணிக்கையில் அனர்த்தமாயிருப்பவர்கள். வாழ்வே நீங்கள்தான். உலகமே நீங்கள்தான். மெய்யாகவே நீங்கள் விரும்புவீர்களாயின் எல்லாமே நீங்கள்தான். நீங்கள் ஒன்றுபட்டால் உங்களுடைய இறக்கைகளின் ஒரே ஒரு வீச்சாலேயே எல்லா இலைகளையும் அறுத்திருந்து விடலாம். இன்று உங்களை கெட்டியாக அடக்கி வைத்திருக்கும் சிலந்தி வலைகளையெல்லாம் உங்களை திணற வைத்து துடிக்கச் செய்து பட்டினியால் சாகடிக்கும் இந்த வலைகளையெல்லாம் அடியோடு துடைத்தெறிந்து விடலாம். வறுமையையும் அடிமை வாழ்வையும் நீங்கள் ஒழித்து கட்டிவிடலாம். மெய்யாகவே நீங்கள் விரும்புவீர்களாயின் எல்லாம் செய்யலாம். ஆகவே விரும்ப கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. நிறைவு பெற்றது. அன்பு தோழர்களே, சிலந்தியும் ஈயும் என்ற இந்த நூலினை ஒளி வடிவில் உங்களுக்கு தருவது அறிவழகன்.